அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பிட்காயின் பத்தி பார்க்க போறோம். இது ஒரு அறிவுபூர்வமான, அறிவியல் பூர்வமான வீடியோஸ், இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோஸ். நான் பிட்காயின் பிரைஸ் பத்தியோ, இது இப்போ வாங்கலாம், பிட்காயினோட ட்ரேடிங் பத்தியோ நம்ம பேச போறது கிடையாது. பிட்காயின் டெக்னாலஜினா என்ன? ஏன் அது ஒர்க் ஆகுது? எதனால் அது உலகம் முழுவதும் பரவலாக பேசப்படுகிறது? ஏன் இலான் மஸ்க் மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்றாங்க? எதற்காக அவர்கள் இதை நம்புகிறார்கள்? இந்த டெக்னாலஜில அப்படி என்னதான் புதுமையாகவோ, என்னதான் அருமையாக இருக்கு என்பது போன்ற விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டைட்டில் பிட்காயின் இன்ட்ரோடக்ஷன். இப்போ பிட்காயின்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ப்ரோக்ராம். எந்த ப்ரோக்ராம் மாதிரியும் அது ரன் ஆகிறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவை. ஓகே, ஆனா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ரோக்ராம், இது டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. பிட்காயின் இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். அப்படின்னா இந்த பிட்காயின் சாஃப்ட்வேர்ங்கிறது ஒரே நேரத்தில் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ், வெவ்வேறு கணினிகளில் சைமல்டேனியஸாக ரன் ஆகும். ஒரே நேரத்தில் ரன் ஆகும். சைமல்டேனியஸ்னா ஒரே நேரம் அர்த்தம். ஸோ இந்த சதுரத்தை நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் நினச்சிக்கலாம். இதே மாதிரி மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். இதில் நான் எல்லோ கலரில் பீன் போடுறேன். ஏன்னா பிட்காயினோட லோகோ எல்லோ கலர். ஸோ பிட்காயின் சாஃப்ட்வேர் ரன் ஆகுதுன்னு டெனோட் பண்ணுறதுக்கு இதில் எல்லா இடத்துலையுமே பிட்காயின் சாஃப்ட்வேர் ரன் ஆகுது. சரியா? இந்த நோட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நோடு இந்த நோடுக்கு சம் மெசேஜ் அனுப்பும். அதே மாதிரி இந்த நோடுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். இந்த நோடு இதற்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். இந்த நோடுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் நம்ம எப்படி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறோமோ ஒருத்தருக்கு ஒருத்தர், ஒரு ஃபேஸ்புக்கோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஒரு நெட்வொர்க் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுதான் சரியான கற்பனை. இப்போ எப்படி நம்ம ஒரு ஊரில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டோம். ஆனால் நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். ஒருத்தரும் ஒரு 1000 பேரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், 2000 பேரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு சிலர் 10-15 பேரோட தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் என்ன சொல்றது, அந்த என்டையரிட்டி ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த நோடு இது 1 2 3 4 5 நம்பர் பண்ணிப்போம். ஸோ 1க்கும் 2க்கும் கனெக்ஷன் இருக்கு. ஆனால் 1க்கும் 3க்கும் கனெக்ஷன் இல்லை. ஆனால் 2க்கும் 3க்கும் கனெக்ஷன் இருக்கு. ஓகே, சிம்பிளிஃபைடா இப்படி நான் ஆரோ ட்ரா பண்றேன். இப்போ 1 இந்த 3க்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா 3 கம்யூனிகேட் பண்ணணும் அவசியம் இல்லை. 1 இந்த 2க்கு மெசேஜ் அனுப்பும். 2 இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணும் 3க்கு. ஸோ இதுதான் உங்களோட இமேஜினேஷன் பிக்சர். ஓகே, ஸோ இந்த இமேஜினேஷன் பிக்சரை வச்சு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஓகே, ஸ்லைட் டூப்ளிகேட். ஓகே, டூப்ளிகேட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிடலாம். இப்போ ட்ரெடிஷ்னலா நம்ம ஒரு பேங்க் எப்படி ஒர்க் ஆகும்? ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு பேங்க்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பிட்காயின் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நான் மல்டிபிள் பிட்காயின் நோட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன். இப்போ ட்ரெடிஷ்னலாக ஒரு பேங்கிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய சர்வர் இருக்கும். ஓகே, இந்த ஒரு பெரிய சர்வரில் நம்ம எல்லாரோட டேட்டாவையும் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. சர்வர்ங்கிறது ஒன்றும் இல்லை, அதுவும் ஒரு கணினி தான். அதோட கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 32 GB ரேம் யூஸ் பண்ணுறோம், 16 GB ரேம் யூஸ் பண்ணலாம். ஒரு சிலர் 8 GB ரேம் சிஸ்டம் கூட யூஸ் பண்ணுவீங்க. அவங்க 256 GB ரேமு, ஒரு சில சிஸ்டம்ஸில் அதுக்கும் மேலே இருக்கும். அதே மாதிரி அவங்களோட கெப்பாசிட்டி ஸ்பீடு, சிபியூ எல்லாமே அது அந்த ஒரு லட்சக்கணக்கான பேரோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கான அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி உள்ளதா இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம எஸ்பிஐ பேங்க் எடுத்துக்கோங்க. நீங்கள் எஸ்பிஐல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. எத்தனை பேர் எஸ்பிஐல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க? ஒரே நேரத்தில் எத்தனை பேர் எஸ்பிஐல நம்ம பே பண்ண ட்ரை பண்ணுவாங்க? இப்போ நம்ம ஜிபே யூஸ் பண்ணா கூட அந்த ஜிபே கூட அந்த எஸ்பிஐ சர்வர்கிட்ட என்ன ரெக்வஸ்ட் அனுப்பி தான் அப்படிதான் ஆத்தென்டிகேஷன் நடக்கும். ஓகே, ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் சொல்லுவோம். ஆத்தென்டிகேஷன்னா அந்த ரெக்வஸ்ட்டை என்ன சொல்றது, போட்டது அக்கௌண்ட் ஹோல்டர் நீங்க தானா? இப்போ உங்க அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்க மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்கிறீங்கன்னா அது உங்களோட டிவைஸ்ல இருந்தா வந்திருக்கான்னு வெரிஃபை பண்றது தான் ஆத்தென்டிகேஷன். ஆத்தரைசேஷன்ங்கிறது பேங்க் அது ஓகே ஆத்தரைஸ் பண்ணுது அந்த டிரான்சாக்ஷனை. நீங்க ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட மணி அனுப்புறதுக்கு பேர் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஒரு சிங்கிள் சர்வர்
பிட்காயினை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் சர்வர். ஸோ அதனால தான் இது டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். ஸோ இது வந்து என்ன சொல்றது, ட்ரெடிஷனல் பேங்கிங் வந்து சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். ஓகே, ஒரு சிங்கிள் சர்வர் வந்து ரன் ஆகுது. இப்போ இதுல வந்து பர்சன் ஏ, ஆலிஸ்னு ஒரு ஆள் இமேஜின் பண்ணிப்போம். நான் ஆலிஸ் பாப். ஏன் ஆலிஸ் பாப்ங்கிற நேம் யூஸ் பண்றேன், ஏன் தமிழ் பேர் யூஸ் பண்ணல அப்படின்னா, நீங்க நாளைக்கு வந்து ஓகே இப்போ என்னோட வீடியோ மூலமா நீங்க கொஞ்சம் என்ன சொல்றது இன்ஸ்பயர் ஆகி நீங்க வந்து படிக்க ட்ரை பண்றீங்க. நீங்க எங்க போய் இந்த மாதிரி கான்செப்ட் படிச்சாலுமே நம்ம கிரிப்டோகிராஃபில இந்த ஆலிஸ் பாப் இந்த மாதிரி நேம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஆலிஸ் வந்து ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் வச்சு நினைச்சிப்போம், பாப் வந்து ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் நினைச்சிருப்போம். இப்போ ஆலிஸ் வந்து பாபுக்கு வந்து 10 ரூபா சென்ட் பண்ணணும். ஓகே, 10 ருபீஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரெக்வஸ்ட்டை வந்து இந்த சர்வருக்கு சென்ட் பண்ணும். அந்த சர்வர் வந்து அதை ஆத்தரைஸ் பண்ணி பாபோட அக்கௌண்ட்ல வந்து அந்த மணியை டெபாசிட் பண்ணும். ஓகே, இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த சென்ட்ரலைஸ் சர்வர் வந்து ஒரு லெட்ஜரை மெயின்டைன் பண்ணும். லெட்ஜருங்கிற கான்செப்ட் வருவோம். சரியா? இப்போ லெட்ஜருங்கிற கான்செப்ட்னா என்னது? நீங்க பாஸ்புக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாஸ்புக். இப்போ நீங்க உங்க பேங்க்குக்கு போய் நீங்க உங்க பாஸ்புக் என்ட்ரி எடுத்தீங்கன்னா நீங்க என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிருக்கீங்க, உங்க அக்கௌண்ட்டுக்கு என்ன மணி டெபாசிட் ஆனது என்ன, உங்க அக்கௌண்ட்ல இருந்து மணி டெபிட் ஆனது என்ன, கிரெடிட் டெபிட் எல்லாமே எல்லா டிரான்சாக்ஷன் லிஸ்ட்டும் வச்சிருக்கிற பேர் தான் பாஸ்புக்கு சொல்ற பேர் தான் லெட்ஜர். இதுல பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனா இந்த பேங்க்குக்கு வந்து இந்த பேங்க்னால இந்த சென்ட்ரலைஸ் இந்த பேங்கோட சர்வரால எல்லாரோட டிரான்சாக்ஷன்ஸுமே அவங்க கிட்ட தான் இருக்கும். ஸோ தே கேன் ஆடிட். அவங்களால அதை வந்து எல்லாமே ஆடிட் பண்ண முடியும், ஆடிட் வெரிஃபை பண்ண முடியும். நீங்க கரெக்டான டிரான்சாக்ஷனா தப்பான டிரான்சாக்ஷனாங்கிறது எல்லாம் டிசைட் பண்றது எல்லாமே பேங்க் மட்டும் தான். இப்போ உங்க அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணணும் அப்படின்னா அந்த பேங்க் நினைச்சாங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடலாம். இப்போ இதனாலதான் வந்து நம்ம டிஸ்பியூட்லாம் ரேஸ் பண்ண முடியுது. நீங்க உங்க கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ ஏதாவது தொலைச்சிட்டீங்க, ஏதாவது டிரான்சாக்ஷன் வந்து அன்யூஷுவல் பிளேஸ்ல டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு, இது எல்லாமே வந்து பேங்க் வந்து என்ன பண்ணும், ட்ரேஸ் பண்ணும். உங்களோட ஹிஸ்டரி வந்து அதுக்கு அந்த பேங்க்கு தெரியும். ஸோ நீங்க எந்த இடத்துல நீங்க வந்து மணியை என்ன சொல்றது ஏடிஎம்ல இருந்து எடுக்கிறீங்க, யூஸ்வலா எந்த இடத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க, யூஸ்வலா எந்த அமௌண்ட் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க, யூஸ்வலா யாருக்கெல்லாம் அனுப்புறீங்க. ஸோ அன்யூஸ்வலா ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா பேங்க் வந்து அதோட ஏஐ சிஸ்டம்ஸ் இருக்கும். ஏஐ சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டிரான்சாக்ஷன்லாம் வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். ஏதாவது அன்யூஷுவல் டிரான்சாக்ஷனா உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். ஓகே, அப்போ நீங்க வந்து உங்க கார்டை தொலைச்சிருந்தீங்க அப்படின்னா சம்திங் நீங்க வந்து டிஸ்பியூட் பண்ணி அதை ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பவர் வந்து பேங்க்குக்கு இருக்கும். ஒரு சிங்கிள் சர்வரால இதை வந்து டிசைட் பண்ண முடியும். ஆனா பிட்காயின்ல வந்து இப்போ ஒரு பிட்காயின்ல வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆகுதுன்னா என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போ இன்ட்ரோடக்ஷன்ல வந்து நம்ம இந்த ஹை லெவல் கான்செப்ட் மட்டும் சொல்றோம் உங்களுக்கு. ஓகே, இப்போ பிட்காயின்ல ஒரு டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்றது வந்து இட் இஸ் கம்ப்யூட்டேஷனலி இன்ஃபீசிபிள்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டேஷனலி இன்ஃபீசிபிள்ங்கிறது வந்து அது வந்து என்ன சொல்றது, பிராக்டிக்கலா அது வந்து நடக்கவே முடியாது. ஒரு நீங்க கம்ப்யூட்டர்ஸோட பவரை வச்சு உங்களால பிராக்டிக்கலா ஒரு டிரான்சாக்ஷன் ரிவர்ஸ் பண்ண முடியாது. தியரிட்டிக்கலா அந்த டிரான்சாக்ஷன் ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகே, இந்த கான்செப்ட்ஸையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் பின்னால. சரியா? ஸோ கம்ப்யூட்டேஷனலி இன்ஃபீசிபிள். அதே மாதிரி இப்போ நான் ஒன்று சொன்னேன், இப்போ ஒரு பேங்கை வந்து ஒரு அக்கௌண்ட்டை பிளாக் பண்றது, உங்க டிரான்சாக்ஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது எல்லா பவருமே இந்த சென்ட்ரல் சர்வர்ஸ்க்கு உண்டு. ஓகே, இப்போ பிட்காயின்ல வந்து அது எப்படி டிஃப்ரெண்டா ஒர்க் பண்ணுது நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம பாஸ்புக் சொல்லிட்டோம், லெட்ஜர் சொல்லிட்டோம். இப்போ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ நீங்க வந்து உங்களோட பாஸ்புக்கை மட்டும் இமேஜின் பண்ண கூடாது. ஓகே, நம்ம இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த எஸ்பிஐ அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் எல்லாரோட டிரான்சாக்ஷன்ஸுமே இந்த எஸ்பிஐயோட சர்வர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதே மாதிரி பிட்காயின்ல நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே இந்த பிளாக் செயின்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, இது வந்து பிளாக் செயின் சொல்லுவாங்க, தெளிவா எழுதலாம். பிளாக் செயின்ங்கிறது வந்து ஒரு வே ஆஃப் ஸ்டோரிங் இன்ஃபர்மேஷன் இன் கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ லெட்ஜரை வந்து எங்க ஸ்டோர் பண்ணியிருப்போம் அப்படின்னா பிட்காயினை பொறுத்த வரைக்கும் அந்த பிட்காயின் பிளாக் செயின்ல ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஓகே, பிளாக் செயின் டேட்டாபேஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பிளாக் செயின் டேட்டாபேஸ்
இந்த லெட்ஜர் யார்ட்டெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற எல்லா பிட்காயின் நோட்லையுமே அந்த பிளாக் செயின் வந்து இருக்கும். ஸோ எல்லாட்டையுமே அந்த காப்பி இருக்கும். இப்போ நீங்களும் ஒரு பிட்காயின் நோட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்னோட சிஸ்டமில் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக ரன் பண்ணி காமிங்க. ஹைஃபன் வரணும். ஸோ இது பிட்காயின் சாஃப்ட்வேர். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது என்ன பண்ணுது, நான் என்னோட ஹார்ட் டிஸ்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கான பாத்தை வந்து கொடுத்த உடனே அது அந்த பாத்தில் வந்து ஆல்ரெடி சம் டேட்டா இருக்குது. ஸோ என்ன பண்ணுது, இருக்கிற பிளாக்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுது. இப்போ பிளாக் செயின்ங்கிறது வந்து எப்படி, பிளாக் செயின்ங்கிறது ஒரு ஒரு பிட்காயின் நோட்லேயே ரன் ஆகும். நம்ம பிட்காயின் நோட்னா என்னது, பிட்காயின் நோடுனா இந்த பிட்காயின் நோடுனா என்ன, பிட்காயின் நோடுனா ஒன்றும் கிடையாது, அந்த பிட்காயின் சாஃப்ட்வேரை ரன் பண்ணுற கம்ப்யூட்டர், அந்த கணினியை தான் பிட்காயின் நோடுன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஒரு பிட்காயின் நோடுக்குமே அந்த என்டையர் லெட்ஜர் வந்து இருக்கும். ஓகே, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க எஸ்பிஐல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து உங்க அக்கௌண்டோட டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனா நீங்க பிட்காயின்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட டிரான்சாக்ஷன்ஸையும் பார்க்கலாம். ஓகே, உங்களால எல்லாரோட டிரான்சாக்ஷன் பார்க்க முடியாது. நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பிட்காயின் நோட ரன் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லா டிரான்சாக்ஷன் டவுன்லோட் பண்ணும். அந்த டிரான்சாக்ஷன் வந்து பிளாக் செயின் சொல்லணும்னா, இப்போ பிளாக் செயின்னா ஒன்றும் கிடையாது. பிளாக் செயின்னா இப்படி ஒரு பிளாக்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும், ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதான் பிளாக் செயின். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி இது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோ எப்படி வியூஸ்லாம் கிடைக்குங்கிறத பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லுது, நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் லெஃப்ட் வந்து 685. ஸோ இப்போ நீங்கள் டோட்டல் பிளாக் ஹைட் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா, இந்த நம்ம பிட்காயின் நான் சொன்னோம்ல, நம்மளோட பிட்காயின் நோட்லேயே வந்து இப்போ நான் பிட்காயின் சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறேன்னா இப்போ என்னோட கம்ப்யூட்டர் ஒரு பிட்காயின் நோடு தான். இப்போ இந்த பிட்காயின் நோட்டே என்டையர் பிளாக் செயினோட டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ நான் வெளில இன்டர்நெட்டில் எங்கேயும் சர்ச் பண்ணணும் அவசியம் கிடையாது. நான் வந்து என் பிட்காயின் நோட்டே நான் கேட்கலாம். ஓகே, ஸோ அது வந்து இப்போ கமாண்ட் லைன் டூல் நான் யூஸ் பண்ணுறது லினக்ஸ் உபுண்டுல யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த விண்டோஸு மேக்லேயும் ரன் பண்ணலாம், பட் லினக்ஸ் தான் ரொம்ப கம்ஃபர்டபுள். நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கணும், சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணணும், இந்த மாதிரி டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் உங்களை லினக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுவேன். ஓகே, இது கெட் பிளாக் கவுண்ட்னு ஒரு இது உண்டு. ஓகே, இது என்ன சொல்கிறான், சர்வர் சம் இன்ஃபர்மேஷன் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது கரெக்டான க்ரெடென்ஷியல்ஸை கொடுக்கணும். ஓகே, இந்த பிட்காயின் ஃபோல்டர்ஸ்லாம் என்னோட பிட்காயின் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன். ஐ மீன் இது வந்து பப்ளிக் டேட்டா தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ என்னோட ஆர்பிசி யூசர் வந்து டெல்சன், ஆர்பிசி பாஸ்வேர்டும் டெல்சன். ஓகே, ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஆர்பிசி யூசர் இஸ் ஈக்குவல் டு ஓகே. ஸோ இது என்ன பிரச்சனை, நான் இந்தியாவிலேருந்து ரன் பண்ணல. இது ஆல்ரெடி நான் என்னோட டெவலப்மெண்ட்டுக்காண்டி வேற ஒரு பிட்காயின் கான்ஃபிகரேஷன் வச்சுருக்கேன். இது அதை எடுக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஃபோல்டர்லேருந்து ரன் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபோல்டர்லேருந்து ரன் பண்ணும்போது இது இந்த பிட்காயின் கான்ஃபிகரேஷன் எடுக்கும். கெட் பிளாக் கவுண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஓகே, அதோட டேட்டா டைரக்டரி கொடுக்கணும், மைனஸ் டேட்டா. இந்த கரண்ட் டைரக்டரியை யூஸ் பண்ண அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறோன்னா ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறது, கரண்ட் பிளாக் கவுண்ட் வந்து 8,69,966.
இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து இது சிங்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸ்டில் இது கொரி பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் மறுபடியும் கேட்கும்போது அது அதோட கொஞ்சம் அதிகமான நம்பராக சொல்லுது. ஃபர்ஸ்ட் வந்து 8,69,000, இப்போ 8,70,000 நம்பராக சொல்லுது. ஏன்னா அது சிங்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக சிங்க் பண்ணி முடிக்கும்போது சம்வேர் அரவுண்ட் 87 lakhs அண்ட் 87 lakhs 250 அந்த ரேஞ்சில் 240 அந்த ரேஞ்சில் இருக்கும் இப்போ கரண்ட் பிட்காயின் பிளாக் செயினோட ஹைட்டு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன்னா என்டையர் பிளாக் செயின் வந்து உங்களோட கம்ப்யூட்டர்லேயே ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் வந்து எல்லாரோட டிரான்சாக்ஷன்ஸையும் பார்க்கலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ என்னால் வந்து இன்னொருத்தவங்களோட டிரான்சாக்ஷன் வந்து பார்க்க முடியுது அப்படின்னா இது வந்து செக்யூரா அப்படின்னு கேட்கலாம். நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா நம்ம பிட்காயின் டிரான்சாக்ஷன்ல வந்து நம்மளோட நேமையோ நம்மளோட ஐடென்டிட்டியோ டைரக்டா போட மாட்டோம். ஓகே, இப்போ பிட்காயின் நெட்வொர்க் சாஃப்ட்வேருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ பிட்காயின் சாஃப்ட்வேர் இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் உண்டு, பப்ளிக் கீன்னு ஒரு கான்செப்ட் உண்டு. இந்த பப்ளிக் கீ வந்து நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல கணிதத்துல நீங்க படிச்சிருக்கலாம். ஓகே, என்ன படிச்சிருப்பீங்க, இந்த ஒரு XY கோஆர்டினேட் மாதிரி, எக்ஸுங்கிறது ஒரு நம்பரு, ஒய்ங்கிறது ஒரு நம்பரு. இதுதான் பிட்காயினை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் கீ. இப்போ பிரைவேட் கீன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜஸ்ட் அ நம்பர், ஜஸ்ட் நேச்சுரல் நம்பர். ஓகே, நேச்சுரல் எக்ஸாக்டா நேச்சுரல் நம்பர் கிடையாது, அதுக்கு டெக்னிக்கலாக வேற மீனிங் இருக்கு. பட் இங்க இது ஒரு நம்பர் பண்ணிக்கிறது, இது வந்து ஒரு நம்பர். பப்ளிக் கீங்கிறது வந்து ஒரு டப்பிள் ஆஃப் அ நம்பர், ஒரு பாயிண்ட் இமேஜின் பண்ணிக்கலாம் ஒரு 2D ஸ்பேஸ்ல. ஓகே, ஸோ இந்த பப்ளிக் கீ தான் உங்களோட ஐடென்டிட்டி. இந்த பிரைவேட் கீ தான் உங்களோட சீக்ரெட், ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி. இந்த பிரைவேட் கீயை வந்து நீங்க வெளில யாருக்கும் சொல்லக்கூடாது, அது வந்து நீங்க சீக்ரெட்டா வச்சுக்கணும். உங்க என்ன சொல்றது, நீங்க உங்களோட பிட்காயின் எல்லாமே இந்த பப்ளிக் கீல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த பப்ளிக் கீ வருது, ஓகே, இந்த பப்ளிக் கீக்கு நம்ம எவ்வளவு பிட்காயின். இப்போ ஒரு கான்செப்ட் உண்டு ஒரு பிட்காயின்ல, 1 பிட்காயின் இஸ் ஈக்குவல் டு 100 மில்லியன் சட்டோஷிஸ். ஓகே, நம்ம லட்சம் கோடி கணக்கை யூஸ் பண்ண மாட்டோம், இதுல மில்லியன்ஸ் அந்த கணக்கை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 1 பிட்காயின் இஸ் ஈக்குவல் டு 100 மில்லியன் சட்டோஷிஸ். ஸோ இந்த சட்டோஷிஸ்ங்கிற யூனிட்டை தான் நம்ம வந்து பிட்காயின் டிரான்சாக்ஷன்ல ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம வெளில சொல்லும்போது சொல்லிப்போம், நம்மகிட்ட வந்து சொல்லிப்போம், ஓகே, என்கிட்ட வந்து 0.0001 பிட்காயின் இருக்கு, 0.0002 பிட்காயின் இருக்கு உங்க அக்கௌண்ட்ல. அந்த மாதிரி அது வந்து உங்க அக்கௌண்ட்னா இந்த பப்ளிக் கீ தான் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்க இந்த பப்ளிக் கீல இருந்து இன்னொருத்தங்களுக்கு, ஓகே, இந்த பப்ளிக் கீ வந்து ஆலிஸ்ட இருக்கு, இப்போ பாபுட்ட வந்து இன்னொரு பப்ளிக் கீ இருக்கு, ஆலிஸ் வந்து பாபுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஆலிஸ் வந்து என்ன பண்ணணும், இந்த பிரைவேட் கீயை வந்து இந்த பிரைவேட் கீயை டைரக்டா சப்மிட் பண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்போ இந்த பிரைவேட் கீ தெரிஞ்சிடும். அது வந்து ஏன்னா நம்ம டிரான்சாக்ஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கிறோம் பாத்தீங்களா, எல்லா பிளாக் செயின், ஐ மீன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எல்லா நோடும் வெரிஃபை பண்ணணும் ஆக்சுவலா. இப்போ நீங்க ஒரு டிரான்சாக்ஷனை நம்ம சென்ட்ரல் பேங்கிங் சிஸ்டம்ல காமிக்கும் போது, சென்ட்ரல் பேங்கிங் சிஸ்டம்ல இதுதான் எஸ்பிஐயோட சர்வர்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு டிரான்சாக்ஷனை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த எஸ்பிஐ சர்வர் தான் வெரிஃபை பண்ணும். அது உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும், ஓடிபி கேட்கும், அது எல்லாமே அந்த வெரிஃபிகேஷன் எல்லாமே அந்த எஸ்பிஐ சர்வர்ல, எஸ்பிஐ இந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் அதை வெரிஃபை பண்ணும். இப்போ பிட்காயின்ல வந்து ஒரு டிரான்சாக்ஷனை வெரிஃபை பண்ணுது, அந்த அந்த பிட்காயின் நெட்வொர்க்ல நோட்ஸ்லாம் இருக்கும், அந்த எல்லா நோடும் அது வந்து வெரிஃபை ஓகேன்னு சொன்னா மட்டும்தான் அந்த டிரான்சாக்ஷன் வந்து அக்செப்ட் ஆகும். ஓகே, இன்னொரு காரணத்துக்காண்டி தான் ஒரு பிட்காயின் டிரான்சாக்ஷன் வந்து வெரிஃபை ஆக மினிமம் 10 மினிட்ஸ் ஆகும். ஆனால் இதுக்கு வந்து சம் அட்வான்ஸ் சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது. பிட்காயின் வந்து நம்ம லேயர் 1 சொல்லுவோம், பிட்காயின் லேயர் 2ல வந்து லைட்னிங் அந்த மாதிரி அட்வான்ஸ் ப்ரோட்டோகால்ஸ்லாம் சொல்லுவோம். பட் எனிவே, இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிரைவேட் கீயை வச்சு ஒரு சிக்னேச்சர் கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு சைன். அந்த சிக்னேச்சரை தான் நம்ம வந்து என்ன சொல்றது மற்ற நோட்ஸுக்கெல்லாம் சென்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆலிஸ் வந்து அவங்களோட வாலெட்டுங்கிறது அனதர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், இந்த பப்ளிக் கீக்கான சிக்னேச்சரை வந்து கொடுத்து, ஓகே, இந்த பாபுக்கு வந்து ஒரு பப்ளிக் கீ இருக்கும். ஓகே, பாப்ஸ் பப் கீ, இந்த பாபோட பப்ளிக் கீக்கு இந்த இவ்வளோ அமௌண்ட்டை சென்ட் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து அந்த டிரான்சாக்ஷனை கிரியேட் பண்ணி அந்த டிரான்சாக்ஷனை வந்து எல்லா நோடுக்கும் என்ன சொல்லணும், பப்ளிஷ் பண்ணணும். அந்த டிரான்சாக்ஷனோட அந்த சிக்னேச்சரையும் கொடுக்கணும். இந்த பப்ளிக் கீ வந்து ஆலிஸோடது தான், அதான் ஆத்தென்டிகேஷன். இப்போ இந்த பப்ளிக் கீ என்னோட தான் நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுவோம், அதுக்கு தான் நம்ம பிரைவேட் கீ சிக்னேச்சர் கிரியேட் பண்ணோம். அந்த இந்த சிக்னேச்சர் கொடுக்கறது பேர் தான் ஆத்தென்டிகேஷன். ஸோ அது எல்லா நோடுமே அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து என்ன சொல்றது, அது வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து அக்செப்டட்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாப் வந்து அந்த பப்ளிக் கீயோட டெபாசிட் ஆன அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல. ஓகே,
ஸோ இப்போ இதில் ஒரு என்ன அட்வான்டேஜ் நம்ம பார்த்தோம் இந்த சிஸ்டமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்தியாவில் இருந்து யூஎஸ்ல இருக்க யாருக்கோ, இல்ல துபாய்ல இருக்க யாருக்கோ நீங்க வந்து அமௌண்ட் மணி சென்ட் பண்ணணும் அப்படின்னா, அத உடனே நீங்க சென்ட் பண்ணிறலாம். அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இதனால தான் கவர்ன்மெண்ட் வந்து பல ரெகுலேஷன்ஸ வந்து கொண்டு வருது. ஓகே. ஸோ பிட்காயின் நெட்வொர்க் இட் டசன்ட் நோ கண்ட்ரீஸ். ரைட்? இந்த பிட்காயின் டிரான்சாக்ஷன்ல வந்து நம்ம கண்ட்ரியோட இன்ஃபர்மேஷனோ, கண்ட்ரியோட அ இன்ஃபர்மேஷனையும், உங்களோட பெர்சனல் இன்ஃபர்மேஷனோ நீங்க அத ஸ்டோர் பண்ணா ஸ்டோர் பண்ணலாம். பட் இன் ஜெனரல் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே வந்து என்ன சொல்றது பப்ளிஷ் பண்ண மாட்டோம். ஓகே. இன் ஜெனரல் அந்த டிரான்சாக்ஷன்ல வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஓகே. நம்ம எப்படி ஒரு இப்போ நம்ம நம்ம இங்க இருந்து நம்ம இந்தியால இருந்து யுஎஸ்ல இருக்கவங்ககிட்ட நம்ம வாட்ஸ்அப்ல டைரக்ட்டா பேச முடியுது. ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து டொரண்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. டொரண்ட் யூஸ் பண்ணி படம்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. நீங்க உங்களோட படத்த மத்தவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அந்த சாஃப்ட்வேர் இருக்கும். கிட்டத்தட்ட பிட்காயின் அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரி ரீஜனல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ எதுவும் கிடையாது. இப்போ நீங்க ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு போய் ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி உங்களுக்கு ஒரு பிட்காயின் வாங்குறீங்கன்னா, அது என்ன பண்ணணும்னா, அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்குன்னு ஒரு பப்ளிக் கீயா வச்சிருக்கும். இதுல பிரச்சனை என்னன்னா, அந்த எக்ஸ்சேஞ்ச் தான் உங்களோட பிரைவேட் கீயும் வச்சிருக்கும். அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்ப நாளைக்கு வந்து ஓகே நம்ம கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆக போகுது. நம்மளோட கஸ்டமர்ஸோட அமௌண்ட் எல்லாம் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சா எஸ்கேப் ஆயிடலாம். அதனால தான் எப்பவுமே எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம பிட்காயினை வந்து வைக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. நீங்க பிட்காயினை கொஞ்சம் சீரியஸா யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்களே வந்து உங்களுக்கு ஒரு வாலெட் வாங்கலாம். அது சாஃப்ட்வேர் வாலெட்டா இருக்கலாம். சாஃப்ட்வேர் வாலெட் வந்து ஃப்ரீ. ஓகே. சாஃப்ட்வேர் வாலெட் இஸ் ஃப்ரீ பட் லெஸ் செக்யூர். ஓகே. அட்வான்டேஜ் இஸ் ஃப்ரீ பட் லெஸ் செக்யூர். ஹார்ட்வேர் வாலெட் வந்து மோர் செக்யூர். ஓகே. ஹார்ட்வேர் வாலெட் இஸ் மோர் செக்யூர் பட் அது வந்து சம் காஸ்ட் ஆகும். சம் 5,000 10,000 சம்திங் சம் அரௌண்ட் சம் காஸ்ட் ஆகும். ஓகே. இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி பிட்காயினோட பிரைஸ் ஏன் ஏறிட்டே போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேர் வில் பி மேக்ஸிமம் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பிட்காயின் ஓகே வந்து 21 மில்லியன் மட்டுமே. 21 மில்லியன் பிடிசி இதுதான் பிட்காயினோட மேக்ஸிமம் சப்ளை. இதுக்கு மேல பிட்காயினோட சப்ளை இன்க்ரீஸ் ஆகாது. அதுதான் நம்ம புரோட்டோகால்ல வந்து பிட்காயின் அந்த சாஃப்ட்வேர்ல வந்து இட் ஹஸ் பீன் கைண்ட் ஆஃப் ஹார்ட் கோடட். அதை வந்து நம்ம கோட் பண்ணி வச்சிருக்கோம். பிட்காயின் வந்து 21 மில்லியன் பிட்காயினுக்கு மேல என்ன சொல்றது உங்களால பிட்காயின் சப்ளை கிரியேட் பண்ணவே முடியாது. ஸோ நான் என்ன நடக்குது, நாளுக்கு நாள் பிட்காயினோட சப்ளை குறைஞ்சிட்டே வருது. ஆனா நம்பர் ஆஃப் பீப்புள் பிட்காயினை பத்தி அறிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறவங்க பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து கூட்டிகிட்டே போறாங்க. அதனாலதான் பிட்காயினோட பிரைஸ் வந்து எப்பவுமே ஏறிட்டே போகுது. ஓகே. ஐ மீன் நீங்க ஒரு நாள் 2 நாளுக்கு பாத்தீங்கன்னா பிட்காயின் பிரைஸ் சடனா மேல கீழே ஏறும். பட் நீங்க 4 வருஷம் 5 வருஷம் நீங்க வந்து வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிட்காயினோட பிரைஸ் வந்து ஓவராலா ஏறிட்டே போகும் ஸ்டெடியா. இது எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் பிட்காயின் ஹால்விங். பிட்காயின் ஹால்விங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு தான் 21 மில்லியன் பிட்காயின்ங்கிற என்ன சொல்றது ஒரு அப்பர் பவுண்ட். ஓகே. தமிழ் என்னன்னு தெரியவா தெரியல. பட் அந்த அப்பர் பவுண்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்றது பிட்காயின் ஹால்விங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு. அது ஒன்றும் இல்லை. நீங்க கணிதத்துல ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் படிச்சிருப்பீங்க. ஓகே. இந்த ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் மாதிரி வரும். இதை பத்தி நம்ம டீடைல்ஸா ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, ஏதாவது ஒரு கான்செப்டை நான் தெளிவா சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. உங்களோட என்ன சொல்றது உங்களோட ஆர்வத்தை பார்த்து தான் நான் வந்து ஃபியூச்சர்ல வந்து இந்த சீரியஸை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெளிவுபடுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. ஓகே நண்பர்களே, பார்க்கலாம்.